Daily. Taste the Daily. பெரியாருடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் கடந்த காலங்களில் பாஜக கடுமையாக விமர்சித்தது. பெரியாருடைய சிலையெல்லாம் உடைப்புன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ சீமான் பெரியாரை கடுமையாக விமர்சிக்கிறாரு. என்ன காரணம்? அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு? அவருக்கு எதிராக அவரே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தனக்குத்தானே முரண்படுகிறார். இந்த அரசியல் அவருக்கு எதிராகத்தான் போய் முடியும். தமிழ்த் தேசியம் என்பது பெரியார் எதிர்ப்பாக சுருங்கிவிட்டது, அதிர்ச்சி அளிக்கிறது. இதன் மூலம் அவர் தமிழ்த் தேசியத்தை பேசவில்லை, உண்மையான தமிழ்த் தேசியம் அது இல்லை என்பதை அவரே உறுதிப்படுத்துகிறார். தந்தை பெரியார் அவர்கள் உறவுமுறை குறித்து எழுதிய கட்டுரை அறிவியல் பூர்வமானது. அது எந்த வகையிலும் ஒழுங்கீனத்தை கற்பிக்கிற கட்டுரை அல்ல. உறவுமுறை என்பது சாதிக்கு சாதி, மதத்திற்கு மதம், இனத்திற்கு இனம், தேசத்திற்கு தேசம் மாறுபடுகிறது. ஆனால் இந்து மதம் உறவுமுறைகளின் மீது சில புனிதத்தை ஏற்றி வைத்திருக்கிறது. அந்த புனிதம் கற்பிதமானது என்பதை அம்பலப்படுத்துவதற்காக அதை பற்றி அவர் பேசியிருக்கிறார் என்கிற பொருளில் தந்தை பெரியார் பேசவில்லை. அது அவருக்கு அவதூறு என்பதை விட தமிழ்நாட்டு மக்கள் போற்றி வருகிற அரசியலுக்கு எதிரானது, கருத்தியலுக்கு எதிரானது. தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒருவரை ஒருவர் மதித்து நட்பு பாராட்டிய தலைவர்கள். அம்பேத்கர் மீது பெரியாருக்கு மிக உயர்ந்த மதிப்பு இருந்தது. பெரியாரின் மீது தந்தை அம்பேத்கர் அவர்களுக்கு மிக உயர்ந்த மதிப்பு இருந்தது. பௌத்தத்தை தழுவுகிற நேரத்தில் கூட தந்தை பெரியார் அவர்களை மியான்மருக்கு வரும்படி அம்பேத்கர் அவர்கள் அழைப்பு விடுத்தார். அவருடைய அழைப்பை ஏற்று அன்றைய பர்மா, இன்றைய மியான்மருக்கு போய் வந்தவர் தந்தை பெரியார். தான் மதம் மாற விரும்பவில்லை, ஆனால் உங்கள் நிலைப்பாட்டை ஆதரிக்கிறேன் என்று ஆதரவு தெரிவித்தவர். தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் அம்பேத்கர் எடுத்த முடிவுக்கு ஒத்துழைக்க வேண்டும், அனைவரும் பௌத்தத்தை தழுவ வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டவர் தந்தை பெரியார். ஆனால் பெரியாரை அம்பேத்கரோடு ஒப்பிடக்கூடாது என்று சொல்லி பெரியாரை குறைத்து மதிப்பிடுவது அல்லது அவமதிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அம்பேத்கரை இதற்கு அவர் துணை அழைப்பது தவறான ஒரு அணுகுமுறை. அதேபோல மேதகு பிரபாகரன் அவர்களையும் துணைக்கு அழைத்துக் கொள்கிறார். அவர் எந்த இடத்திலும் பெரியாருக்கு எதிராகவோ திராவிட அரசியலுக்கு எதிராகவோ கருத்து சொன்னதில்லை. அப்படி பேசுவதுதான் தமிழ்த் தேசியம் என்று எந்த வரையறையும் மேதகு பிரபாகரன் எங்கேயும் குறிப்பிட்டதில்லை. தன்னுடைய நிலைப்பாடுகளுக்கு மேதகு பிரபாகரன் அவர்களையும் துணைக்கு அழைப்பது கவலை அளிக்கிறது. இந்த போக்கை சீமானவர்கள் கைவிட வேண்டும் என்று தோழமையோடு கேட்டுக்கொள்கிறேன். அவரே அவருக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். அது அவருக்கு நல்லதல்ல என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.